शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து தியானத்தை முறையாக தொடங்குவோமாக. உடலை நன்கு அமைதிப்படுத்தி மனதை நன்கு அமைதிப்படுத்தி சித்த சாந்தி தியானத்தையும் சில நிமிடங்கள் மானச ஜபத்தையும் செய்து மனதை விஸ்வரூப தியானத்திற்கு தயார் செய்வோமாக. நம்முடைய குறுகிய அகங்காரத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடிய உபாயமே விஸ்வரூப தியானமாகும். விஸ்வரூப தியானம் என்பது நம்முடைய தனித்தன்மையை நன்கு பலகீனப்படுத்தும். சமஷ்டி வியஷ்டி ஐக்கியமே விஸ்வரூப தியானமாகும். உண்மையில் இறைவனே எல்லாமாக காட்சியளிக்கின்றார். இந்த உண்மை நமக்கு புரியாமல் இருப்பதற்கு காரணம்
நம்முடைய அகங்காரமே ஆகும். நம்மையும் பிறரையும் இந்த அகங்காரம் பிளவுபடுத்துகின்றது. சாஸ்திரம் இதனை நமக்கு புரிய வைக்கின்றது. இந்த ஞானம் நமக்கு ராகத்வேஷத்திலிருந்து விடுபடச் செய்யும் உபாயமாக அமைகின்றது. எத்தனை முறைதான் சாஸ்திரத்தை நாம் படித்தாலும் அதன் பயனை நாம் அனுபவிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் நாம் நம்முடைய குறுகிய அகங்காரத்திலிருந்து வெளிவராததே காரணமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் பக்தி யோகத்தில் விஸ்வரூப தியானம் செய்பவனே வேதாந்த தியானமாகிய பிரம்ம தியானம் செய்வதற்கு யோக்கியதை உடையவனாகிறான் என்கிறார். நம்முடைய குறுகிய மனதோடு எத்தனை முறை நாம் வேதாந்த தியானம் செய்தாலும் அதன் பிரயோஜனத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இந்த விஸ்வரூப தியானம் என்பது நம்மை முழுமையாக தனித்தன்மையிலிருந்து விடுவிக்கக்கூடியதாகும். எனது உடலுக்கு என்ன நியதி உள்ளதோ அதுவே அனைத்து உடலுக்கும் உள்ள நியதியாகும். தன்னை போல் பிறரை நினைக்க தொடங்குவது விஸ்வரூப தியானமாகும். என்னை எது துன்பப்படுத்துகின்றதோ அது பிறரையும் துன்பப்படுத்தும் என்கின்ற எண்ணம் நம்முடைய ஆழ்மனதில் பதிய வேண்டும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் இதை நோக்கியே இருப்பதாக அமைய வேண்டும். ஒரு வார்த்தை நமது வாயிலிருந்து பேசுவதற்கு முன்பு இந்த வார்த்தையை பிறர் நம்மிடம் கூறினால் அது நமக்கு துன்பம் தருமா, சுகம் தருமா என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பின்பு நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளிவர வேண்டும். இவ்வாறு ஒரு சொல்லையும் ஒரு செயலையும் ஒரு எண்ணத்தையும் நாம் கவனித்து செயலாற்றும் போது இந்த எச்சரிக்கை உணர்வு காரணமாக நாம் நம்மையும் பிறரை போல் நினைப்பது என்பது ஸ்வபாவமாக மாறிவிடும். இது ஒரு நாளில் நம்முடைய மனதை மாற்றக்கூடிய விஷயம் அல்ல. இந்த அபியாசம் நாம் விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். நிதித்தியாசனத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சாதகன் எத்தனைதான் சாஸ்திரத்தை படித்து கற்று உணர்ந்தாலும் முடிவான அந்த திருப்தியை அடைய வேண்டும் என்றால் இந்த சமஷ்டி வியஷ்டி ஐக்கியமாகிய விஸ்வரூப தியானம் என்பது மிக 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 அவசியமாகும். தன்னை போல் பிறரை நினை. பல நேரங்களில் நாம் பிறருடைய செயல்களால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். ஆனால் இந்த சிருஷ்டி அனைத்தும் இறைவனே. இறைவன் தன்னை நிந்திப்பவர்களை தண்டிப்பது இல்லை. அவன் எவ்வாறு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்றானோ
அவ்வாறே நாம் பிறரையும் ஏற்றுக்கொள்ள பழகுவது விஸ்வரூப தியானமாகும். முதலில் இது மிகவும் கடினமாக தோன்றலாம். இறைவா, நீயே எல்லாமாக இருக்கின்றாய். அனைத்து உடல்களும் உன்னுடைய அங்கங்களே ஆகும். நம்முடைய அங்கங்களை, உறுப்புகளை எவ்வாறு நாம் பாதுகாக்க நினைக்கின்றோமோ அவ்வாறு இறைவன் அத்தனை உடல்களையும் பாதுகாக்க நினைக்கின்றார். நம் உடலுக்குரிய நியதி அனைவருக்கும் பொருந்தும். நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்குத்தான் இந்த ஜென்மா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் நம்மைத்தான் மாற்றிக்கொள்ள முடியும். நம்மால் பிறரை மாற்ற முடியாது. மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் மன வலிமையை இறைவா எனக்கு கொடுப்பாயாக. ஒருவரும் பிறந்து வளர்ந்த சூழ்நிலைகள் வேறு வேறாக இருக்கலாம். அவர்களுடைய மன முதிர்ச்சியானது அவ்வளவாகவே இருக்கலாம். நம்முடைய மனக்குறைகளை நம்மிடம் உள்ள குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்வது போல பிறருடைய குற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழகுவது அவசியமாகும். உண்மையில் இறைவனே எல்லாமாக காட்சியளிக்கின்றார். இவ்வாறு நாம் பிறர் மனம் புண்படாமல் பேசுவது எவ்வாறு என்பதை ஒவ்வொருவரும் செயல்படுத்தும் போது ஒரு அமைதி நிலவுவதை நாம் உணர முடியும். இவ்வாறு நாம் நம் மனதிற்கு துன்பம் தரும் விஷயங்களை பிறருக்கு செய்யாமல் இருக்கும்போது நாம் சமஷ்டி மனதோடு ஐக்கியமாகின்றோம். இதுவே விஸ்வரூப தியானமாகும். தன்னை போல் பிறரை நினை. என்னை நேசிப்பது போலவே நான் அனைவரையும் நேசிக்க பழகுவேனாக. இறைவா, இது ஒரு நாளில் நமக்கு வரக்கூடிய மாற்றம் அல்ல. இந்த பயிற்சியை நான் இடைவிடாது அபியாசம் செய்வதற்கு உன்னுடைய அருளை நான் வேண்டுகின்றேன். சில நிமிடங்கள் இந்த கருத்துக்கள் நம் ஆழ்மனதில் பதியுமாறு அமைதியாக சிந்திப்போமாக. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये. आत्मानं चेत् विजानीयात् अयमस्मीति पुरुषः
किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्. திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 6 ஸ்லோகம் 56. பக்கம் 6 ஸ்லோகம் 56. असत्वांसो निवर्तेत परोक्षज्ञानतस्तथा अभानां च निवृत्ति स्यात् परोक्षधिया कृता. दशमोऽस्तीति विभ्रान्तं परोक्षज्ञानमीक्ष्यते. ब्रह्मास्तीत्यभितद्वत् स्यादज्ञानावरणं समम्. आत्मा ब्रह्मेति वाक्यार्थे निःशेषेण विचारिते. व्यक्तिरुल्लिख्यते यद्वत् தத்துவமசீத்யதः. நம்ம திருப்தி தீப பிரகரணத்தில் முக்கியமான பகுதியில் இருக்கோம். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிற அந்த விசாரத்தில் இருக்கும். இப்போ நம்ம அந்த மந்திரத்தில் முதல் வரி ஆத்மானம் சேத் விஜானியாத், அந்த முதல் வரியில் நமக்கு அபரோக்ஷ ஞானத்தை சொல்லப்பட்டது. ரெண்டாவது வரியில் அந்த அபரோக்ஷ ஞானத்தின் பிரயோஜனம் சொல்லப்பட்டது. இப்போ நித்திய அபரோக்ஷமான பிரம்மன்ட்ட எப்படி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் உண்டாகும் அந்த விசாரம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் சொல்லும்போது நமக்கு நிறைய தர்க்கம்லாம் வந்துச்சு. அதை பிராந்தின்னு நம்ம சொல்லவா இல்லை அந்த 7 அவஸ்தைகளை சொன்னார். அந்த 7 அவஸ்தைகளில் இப்போ நமக்கு அந்த 5வது அவஸ்தையும் 6வது அவஸ்தையும் தான் நம்ம முக்கியமாக எடுத்திருக்கோம். ஏன்னா அபரோக்ஷ ஞானம் அதனால் அந்த ஆனந்த பிராப்தி, அந்த திருப்தி, அந்த துக்க நிவர்த்தி அந்த 5ஐயும் 6ஐயும் நல்லா ஆழமாக விசாரம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். இப்போ பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் வஸ்துவில் எப்படி இருக்குது, ஆத்மா அதாவது நமக்கு நித்திய அபரோக்ஷமான பிரம்மனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே திரும்ப பார்த்த விஷயமா இருந்தாலும் இதில் சில நுட்பங்களை சொல்ல போகிறார். நமக்கு வந்து எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே பரோட்ச ஞானம் அப்படின்னா வந்து நமக்கு பரோட்சமான விஷயங்கள் எப்படி பரோட்சமாக நமக்கு விஷயம் நம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் அதை வந்து நம்ம எப்படி அபரோக்ஷமாக தியானத்தில் உட்காந்து பண்ண போகிறோமான்னு அந்த குழப்பங்கள் நமக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன தான் படிச்சுட்டாலும் அந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்கல வந்து. பட் இதில் அவர் சொல்கிற பரோட்ச ஞானம் வந்து பிரம்ம அஸ்திங்கிறது தான் பரோட்ச ஞானமாக சொல்கிறாரு. நம்ம வந்து படித்தும் பிரயோஜனம் கிடைக்காத ஞானத்தை பரோட்ச ஞானம்னு ஒரு மைண்டில் நம்ம வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்து அவர் சொல்கிறது பிரம்ம அஸ்தி தான் பரோட்ச ஞானம்னு சொல்கிறாரு. அபரோக்ஷ ஞானம்ங்கிறது உனக்கு பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்கிறது தான் அபரோக்ஷ ஞானம்னு சொல்கிறாரு. இது திட அபரோக்ஷ ஞானம்னு அதை நமக்கு பிரயோஜனத்தை அதை பிரித்து சொல்ல போகிறாரு. ஆனால் இப்போ நம்ம பரோட்ச ஞானம் அப்படிங்கும்போது நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது பிரம்ம அஸ்தி, அதுதான் பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம்ங்கிறது பிரம்ம அஸ்மி. நமக்கு பிரயோஜனம் கிடைக்காத ஞானத்தை நம்ம வந்து பரோட்ச ஞானம்னு நம்ம அது ஒரு சிந்தனை நமக்கு நம்ம மைண்டில் அப்படி ஒரு இருக்குது. நமக்கு பிரயோஜனம் கிடைக்காததுனால இன்னும் ஏதோ பண்ணணுமோ அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது நமக்கு. அப்போ அதனால நம்ம அதை தெளிவுபடுத்தணும் நமக்கு. அதுக்காக தான் இதை நமக்கு ஆழமாக கொண்டு போகிறார். அபரோக்ஷ ஞானம் எதனால கிடைக்கும்? அப்போ ஞானத்தினால தான் கிடைக்க போகுது. அந்த ஞானம் எப்படி கிடைக்க போகுது? ஸ்ரவணத்தினால தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக திரும்ப அந்த தசமன் உதாரணத்தை வச்சேதே நமக்கு சொல்லிட்டு வரப்போகிறார். இப்போ நம்ம அந்த அடுத்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். படிச்சுட்டு நம்ம 59 दशमः कः इति प्रश्ने त्वमेवेति निराकृते गणयित्वा स्वेन सह स्वमेव दशमं स्मरेत्. दशमः कः इति प्रश्ने त्वमेवेति निराकृते
गणयित्वा स्वेन सह स्वमेव दशमं स्मरेत्. இப்போ நம்ம பரோட்ச ஞானத்தினால என்ன ஆவரணம் நீங்குது, அபரோக்ஷ ஞானத்தினால என்ன ஆவரணம் நீங்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதில் அசத்தாவரணம் நீங்குகின்றது. பரோட்ச ஞானத்தினால அசத்தாவரணம் நீங்குகின்றது, அபரோக்ஷ ஞானத்தினால அபான ஆவரணம் நீங்குகின்றது. பிரம்மம் இல்லைங்கிறது வந்து நீங்குகின்றது பரோட்ச ஞானத்தினால. அதனால அவனுக்கு என்ன புரியுது, பிரம்மம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு புரியுது. அபரோக்ஷ ஞானத்தினால எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது அபான ஆவரணம், எனக்கு தெரியவில்லைங்கிறது நீங்கி அவன் அதை தானாகவே புரிந்து கொள்கின்றான், தானாகவே புரிந்து கொள்கின்றான். அது அபான ஆவரணம் நீங்குகின்றது. அதான் நம்ம முக்கியமான பாயிண்ட்ல நமக்கு இருக்கோம். இப்போ தசமக கஹ இதி பிரஷ்னே பிரிச்சுருவோம், சந்தி பிரிச்சுருவோம். தசமக கஹ இது பிரஷ்னே, பிரஷ்னம்னா கேள்வி. தசமக கஹ, கஹனா யார், 10ஆம் அவன் யார் என்ற கேள்விக்கு துவம் ஏவ இதி நிராகிருதே. அந்த 10வது மனிதன் விஷயத்தில் எப்படி விசாரம் நடக்கின்றது அப்படிங்கிறது இதில் சொல்கிறார் வந்து. இப்போ தசமன் யார் அப்படின்னு, தசமன் இருக்கின்றான்னு சொல்கிறார் குரு வந்து. அப்போ இவன் என்ன கேட்குறான், தசமக கஹ, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே குரு வந்து அவனை என்ன செய்யலை, போய் தியானம் பண்ணி பாருன்னு சொல்லலையாம். போய் தியானம் பண்ணி பாரு. இப்போ பிரம்மம் அஸ்தின்னு சொல்கிற இல்லையா, அந்த பிரம்மம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தியானம் பண்ணி பாருன்னு சொல்லலை வந்து. தசமக கஹ இதி பிரஷ்னே என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாரு, துவம் ஏவ இதி, நீயே அது அப்படின்னு சொல்கிறான் 10ஆம் அவன் விஷயத்தில். இப்போ அவனுக்கு 10ஆம் அவனுக்கு எப்படி ஞானம் வருது, குருவுடைய வாக்கியத்தினால அவனுக்கு ஞானம் வருது. 10ஆம் அவன் சொன்னதை அவன் ஒத்துக்கிட்டான் வந்து, அவன் அதை ஏற்றுக்கிட்டதுனால ஞாபகம் வருது. தசமக துவம் ஏத்தி நிராகிருத்தே, நிராகிருத்தேன்னா நீக்கினார். என்னத்தை நீக்கினார், அவனுடைய அஞ்ஞானத்தை நீக்கினார், அவனுடைய குழப்பத்தை நீக்கினார். தசமக கஹ இதி பிரஷ்னே துவம் ஏவ இதி நிராகிருத்தே. கணயித்வா, கணயித்வானா கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டுறாரு. கணயித்வா எண்ணி காட்டி, ஸ்வேன சக, ஸ்வேன சகனா தன்னையும் சேர்த்து, அவனையும் சேர்த்து எண்ணி காட்டி, அவனையும் சேர்த்து எண்ணி காட்டி, ஸ்வமேவ தசமம் ஸ்மரேத், ஸ்வம் ஏவ நீயே அந்த தசமன், ஸ்மரேத், ஸ்மரேத்னா என்பதை ஞாபகத்தில் கொள்வாயாக, நீதான் 10ஆம் அவன் என்பதை ஞாபகத்தில் கொள்வாயாக. இப்போ இதில் வந்து நமக்கு இதில் ரியலைஸ் அப்படிங்கிற வேர்டை சொல்கிறார். ரியலைஸ் அப்படின்னா அவன் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ரியலைஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரியலைசேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ரியலைசேஷன். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இப்போ நம்ம ஐ ரியலைஸ் த ட்ரூத், ஐ ரியலைஸ் த ட்ரூத் அப்படின்னா அது ஏதோ ஒன்று. இப்போ நான் ஒரு ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டேன், ஐ ரியலைஸ்ட் மை மிஸ்டேக். என்ன பண்ணேன், ஐ ரியலைஸ்ட் மை மிஸ்டேக், தப்புன்னு புரிஞ்சுக்கிறேன். அதே தான் அப்படி புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன், தப்புன்னு புரிஞ்சுக்கிறேன். இப்போ இது புரிஞ்சுக்கிற விஷயம் தானா? ஆமாம், இது அதே மீனிங் வருது. ஆமாம், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ் தான். எனக்கு ஒரு இது வந்துச்சு, இதுக்கு ஒரு பதத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட. ஆமாம், இப்போ புரியுறதுன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ்னா அடுத்த படிக்க போயிருக்கல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒன்று, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மனசில் வச்சுக்கிறது ரியலைஸ்ன்னு சொல்லலாமா? அது எப்படி எனக்கு புரியல. அந்த கரெக்டாக அந்த வார்த்தை போட முடியல. அந்த சில இதுக்கு வந்து நமக்கு தமிழ் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக வாயில வந்ததுனால எனக்கா தவறை உணர்வது, தவறை உணர்வது, புரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது அப்படின்னா கொஞ்சம்
புரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது. ஏன்னா நமக்கு அந்த அனுபவங்கிற வார்த்தை வந்து இப்போ ஒரு ஒரு இதை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அனுபவமா அறிவா அது நமக்கு கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ ஒரு ஒரு பாம்பு மாதிரி இருக்கு, வந்து அதை கயிறா பார்த்துட்டேன். பார்த்தது நான் கயிறுன்னு பார்த்தது அனுபவமா அறிவா? அறிவு. அந்த அறிவை அனுபவம்னு சொல்லலாம். அப்படிதான் வருது. குடிக்க பயன்படுத்தலைன்னா அதை நான் என்ன சொல்றேன், அறிவு அனுபவத்துக்கு இருக்கு, அறிவுக்கு இல்லை. ஆமா அப்படின்னு சொல்றோம். ஆமா. ஆனா அறிவை பயன்படுத்தக்கூட அதை எனக்கு குடிக்க பயன்படுத்தா, அப்புறம் அனுபவத்தை உள்ள கொண்டாந்துடும். ரெண்டையும் உள்ளுக்குள்ளே கொண்டாந்துடும். இப்போ நீ சொன்ன அதே வார்த்தையில திரும்ப நீ சொன்னதை ரிப்பீட் பண்ணி இப்போ கயிறு பாம்பு விஷயத்துல நம்ம வந்து பாம்பை வந்து நீக்கிட்டோம், கயிறுன்னு பார்த்துட்டோம். கயிறுன்னு எனக்கு புரியுது. அந்த கயிறுன்னு வந்த அந்த ஞானம் அது அறிவா அனுபவமா? அறிவு. அந்த அறிவை ஒரு அனுபவம்னு சொல்லலாம் நம்ம. அது அறிவில் ஏற்படும் அனுபவம் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி அறிவில் ஏற்படும் ஒரு அனுபவம், அது தெளிவான அனுபவம். நமக்கு அறிவில் ஏற்படும் ஒரு அனுபவம். அது மாதிரி தசமன் வந்து தன்னை பத்தாமவன் புரிஞ்சுக்கிறது அறிவில் ஏற்படும் ஒரு அனுபவம். அதே மாதிரி நான் வந்து ஜீவனாகிய நான் என்னை பிரம்மம் என்று புரிந்து கொள்வது அறிவில் ஏற்படும் ஒரு அனுபவம். நமக்கு நல்லா புரியுது, ஆனால் மனசில் பதிய மாட்டேங்குது நமக்கு. இப்போ அதுக்கு நம்ம இப்போ இன்னொரு ஒரு இது சொல்கிறாங்க, சாமி சொல்கிறாங்க வந்து மற்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு பரோட்ச ஞானம். நமக்கு ஒரு இடத்துல தூரத்தில் ஒரு இது நெருப்பு இருக்குது, ஆனால் புகை தெரியுது நமக்கு. அப்போ இங்கேருந்து பார்க்குறோம் நம்ம, அது புகையா நெருப்பான்னு நம்ம டவுட்டாக இருக்குது நமக்கு. அங்கே போய் பார்க்குறோம், அது பனின்னு பார்க்குறோம். நம்ம இங்கே ஒரு அனுமானம் பண்ணிட்டு போகிறோம், ஆனால் அனுமானத்தில் போகிறோம். இங்கே நம்ம கெஸ் பண்ணுறோம். நம்ம அதுக்கு பேர் அனுமான பிரமாணம்னு பேர். அங்கே போய் நம்ம நேரடியாக பார்க்குறது பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். இங்கேருந்து நம்ம கிடைக்கிற ஞானம் பரோட்ச ஞானம், அங்கே போகிறது நமக்கு பரோட்ச ஞானம், அங்கே அபரோக்ஷ ஞானம் ஆகும். இப்போ மற்றதுலாம் பரோட்ச ஞானம் ஒரு பிரமாணத்தினாலையும் அபரோக்ஷ ஞானம் இன்னொரு பிரமாணத்தினாலையும் கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து பத்ரிநாத்தை பற்றி நான் நிறையா படிக்கிறேன், அது வந்து எனக்கு பரோட்ச ஞானம். இது வந்து எனக்கு சப்த பிரமாணம் தான், மற்றவங்க எழுதுனதை நான் படிக்கிறேன். அது எனக்கு வார்த்தைகள், அவங்களோட வார்த்தைகள் தான் எனக்கு பிரமாணம் ஆகின்றது. நேர போய் பார்க்கும்போது அது எனக்கு என்ன ஆகுது, நமக்கு அபரோக்ஷம் ஆகின்றது. அது என்ன யூஸ் பண்ணுறேன், பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் அது எனக்கு அபரோக்ஷமாக ஆகின்றது. ஆனால் இப்போ இங்கே இந்த தசமன் விஷயத்துலேயும் சரி, நம்ம ஆத்மா விஷயத்துலேயும் சரி, முதல்ல பரோட்ச ஞானமும் சப்த ஞானத்தினால்தான், அபரோக்ஷ ஞானமும் சப்த ஞானத்தினால்தான். இப்போ நமக்கு அபரோக்ஷ ஞானம் வந்து நமக்கு வந்து தியானத்தினால கிடையாது. நமக்கு ஏன்னா நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், அனுபவங்கள் வந்து மாறப்போகிறது கிடையாது. நமக்கு வந்து அறிவு தான், அனுபவம் எப்பவும் இருக்கின்றது, அறிவு தான் நமக்கு இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்று பார்த்தோம், நம்ம சாஸ்திரம் வந்து நம்மளை எந்த புதிய அனுபவத்தையும் நமக்கு கொடுப்பதில்லை, எந்த அனுபவத்தையும் நீக்குவதில்லை. அந்த அனுபவத்தில் இருக்கின்ற அந்த சத்தியத்துவ புத்தியை தான் நமக்கு நீக்குகின்றது. அப்போ இங்கே ஸ்மரேத்துன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, அதுதான் நம்ம ஆழமாக போயிட்டுருக்கோம். ஸ்மரேத்துன்னா அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்கின்றான். கணயித்வா கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன செய்கிறான், ஸ்வேனசக நானே அந்த பத்தாம் அவன் என்று அவன் தசமக ஸ்மரேத் என்பதை புரிந்து கொள்கின்றான், உணர்ந்து கொள்கின்றான், நன்றாக புரிந்து கொள்கின்றான். அபரோக்ஷத்துக்கு ஆமாம், நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. வந்து நமக்கு குரு சொல்லி தான் நமக்கு புரியுது, நான் தான் அதுன்னு புரியுறது. வந்து அந்த ஞானம் எதனால ஏற்படுகின்றது, அந்த ஞானம் வந்து நமக்கு எப்படி கிடையாது, குரு தானே சொல்லி கொடுக்குறாரு நமக்கு, அவருடைய வார்த்தை தான் நமக்கு பிரமாணம். இப்படி நிஷேதம் பண்ணு, நீ தான் அது அப்படின்னு குரு தானே சொல்லி கொடுக்குறாரு. வந்து அது வந்து சப்த பிரமாணம். நமக்கு
ரெண்டுமே சப்த பிரமாணம். பரோட்ச ஞானமும் நமக்கு சப்த பிரமாணத்தினால் வருகின்றது, அபரோக்ஷ ஞானமும் சப்த பிரமாணத்தினால் தான் வருகின்றது. ஏன்னா நமக்கு அந்த டவுட் வரல, நமக்கு படித்தா போதுமா அப்படின்னு நமக்கு அந்த டவுட் வரும். நம்ம ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ நமக்கு அங்கே எங்கே பிரயோஜனம் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்காக தான் நம்ம இது படிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்மளுடைய ராகத்வேஷத்தை சரி பண்ணுறதுக்கு கர்மயோகம், உபாசன யோகம் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து உட்கார்ந்து நம்மளால் வந்துட்டு மனசு போராட்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு எங்கேயோ வந்து நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்போ நமக்கு அந்த கர்மயோகம் நமக்கு அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம கர்மயோகம் பண்ணாமல் இங்கே வந்துட்டோம். ஏன்னா சாதன சதுஷ்டயத்தை நம்ம கொடுக்குறதே கர்மயோகம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ விவகாரத்தில் நம்ம வந்து கர்மயோகமாக, மேல் மனசில் நம்ம கர்மயோகமாக இருக்குமா, நடு மனசுக்கு வந்து உபாசனை நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, நமக்கு அந்த அந்த உபாசனை நமக்கு விஸ்வரூப உபாசனை ஏன்னா இது வந்து மாயை வந்து அவ்வளோ ட்ரிக்கியாக வேலை பார்க்குறது வந்து. ஏன்னா அவ்வளோ ஒரு தூய்மையான மனசில் அவ்வளோ ஒரு அந்த ராகத்வேஷம் இல்லாத அந்த மனசில் தான் இது வந்து மனசில் பதியுது. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் மெடிடேஷன் நம்ம பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளவு கர்மயோகத்தில் என்னது எல்லாரும் ஈஸ்வரனாக பாரு, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம நீ காரியத்தை பண்ணு. இப்போ பலனை எதிர்பார்க்கல அப்படின்னாலே நமக்கு ஆசையிலிருந்து விடுபடுறோம் நம்ம. ஏன்னா நம்ம காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக. இப்போ நமக்கு அந்த இடத்துல அந்த காமக அப்படின்னா ஏதோ ஒரு ஆசை நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோதான் நமக்கு வந்து எவ்வளோதான் படித்தாலும் இவர் சொல்லுவார், இவர் குருபரானந்தர் சொல்லுவார், வேதாந்தா இஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன் அப்படிம்பார். டபுள் எட்ஜ்டு வெப்பன்னா இங்கிட்டும் குத்திரும் இங்கிட்டும் குத்திரும். நம்ம சரியான விதத்தில் நம்ம மனப்பக்குவம் இல்லாமல் நம்மளுடைய அறிவை மட்டும் அப்படியே வந்து, ஏன்னா வேதாந்தம் படிக்க மைண்ட் ரொம்ப சூக்ஷ்மமாயிரும். அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இதுதான் நினைப்பாங்கங்கிறத நம்ம நினச்சிட முடியும். பயங்கரமான ஒரு இது வந்து டேஞ்சர். நம்மளால் இதை வந்து இது பண்ண முடியாது. நம்மளால் இவங்க இதை நினைக்க போகிறாங்கங்கிறது நம்ம நினச்சிருவோம். அது அவ்வளோ ஒரு சூக்ஷ்ம மைண்டுக்கு அவ்வளோ ஒரு தீட்டி யுக்திபூர்வமாக இப்படி யோசி அப்படி யோசி. ஏன்னா நம்ம இப்படி இந்த இவர் எவ்வளோ யோசிச்சிருக்காரு. அது மாதிரி இப்படி யோசி அவங்களுடைய ஒரு சொல்லு செயல், அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, அவங்க அடுத்தின் மேல் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு இப்படி என்ன ஆயிரும், நமக்கு தனித்தன்மை அப்படி ஸ்ட்ராங் ஆயிரும். அதுலேருந்து நம்மளால் விட்டுப்படவே முடியாது. அதனால தான் இட் இஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன். அது ஒன்னையும் குத்திரும் அடுத்தவங்களையும் குத்திரும். அதனால நமக்கு இந்த ஞானம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு வந்து கர்மயோகம் உபாசன யோகம் ரொம்ப தேவை. ஞான நிஷ்டம் வரலைன்னா கூட பரவாயில்ல. இவர் சொல்லுவார், பரமாத்மா சாமி எப்பயுமே சொல்லுவார் வந்து, இந்த ஞானம் உனக்கு பிரயோஜனத்தை கொடுத்தாதே நீ வந்து காட், அப்படி இல்லைன்னா யூ ஆர் அ டாக் அப்படிம்பார். நீ நாய்க்கு சமம் பார் வந்து. ஏன்னா நமக்கு இது அவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் வேதாந்தம் வந்து நமக்கு. அதுக்கு வந்து அதனால தான் மாயை வந்து அதனுடைய பிரயோஜனத்தை கொடுக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சித்த சுத்தி நமக்கு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ, ஏன்னா நமக்கு மனசு அப்படியே சூக்ஷ்மமாயிரும். நமக்கு அது ரொம்ப டேஞ்சர் நமக்கு. அப்போ அதனால தான் நமக்கு அந்த பிரயோஜனம் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ போராட வேண்டியது. நம்ம இவ்வளோ படிக்கிறோமே ஆனால் பிரயோஜனம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு எங்கேயோ குறுகிய தன்மை இருக்குது. ஏன்னா நமக்கு சர்வாத்மா பாவம் வர வேண்டியது. அந்த சர்வாத்மா பாவம் வரணும்னா அந்த ராகத்வேஷம், அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். எல்லாரையும் ஒன்றை மாதிரி பாரு, எல்லாரையும் கடவுளாக பார்க்குறதுங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அது வந்து எல்லாரையும் கடவுளாக பார்க்குறது பாவனையாக தான் இருக்க முடியும். ஆனால் இந்த வார்த்தை நாம் பேசுனா அவங்கள எப்படி ஹர்ட் பண்ணுமா பண்ணாங்க. அப்போ நமக்கு மற்றவங்களை கண்டிக்கிறது நமக்கு ஒரு கடமை, ஆனால் இனிமையாக கண்டிப்பதுங்கிறது ஒரு கலை. நமக்கு வந்து அது வந்து நமக்கு வரணும். நமக்கு ஒரு அது வந்து ஒரு கண்டிப்பதுங்கிறது ஒரு கடமை நமக்கு வந்து. ஆனால் நம்ம பேசும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது விவகாரத்தில் எல்லாரையும் நமக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம சொல்லணும் வந்து. ஆனால் அதனால தான் இனிமையாக பழகு, இனியவை கூறல். நமக்கு திருக்குறள் நம்ம படிக்கிறோம், பேசும்போது இனிமையாக எப்படி நம்ம இனிமையாக பேசுறது? இந்த வார்த்தையை எனக்கு யாராவது சொன்னால் எனக்கு எவ்வளோ காயப்படுத்தும். ஏன்னா நமக்கு அலர்ட் லிவிங் நமக்கு வேதாந்தங்கிறது ஏன்னா நமக்கு ஸ்பான்டேனியஸாக ஜீவாத்ம புத்தியில் தான் நம்ம விவகாரம் பண்ணுறோம். அதை நம்ம பிரம்மாத்ம புத்தியாக மாற்றணும்னா அது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் மாற்றத்தை நம்ம அலர்ட்டாக முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு இந்த சிந்தனைகளில் மாற்றம் வர முடியும்.
ஏன்னா எவ்வளோ படித்தாலும் நமக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கலையே அப்படின்னு அந்த வரும்போது, அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இது ஜஸ்ட் அகாடமிக்காக, ஏன்னா திரும்ப படின்னு சொல்கிறோம். நமக்கு வந்து திரும்ப படிக்கும்போது இந்த சாதன சதுஷ்டய நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே படி நமக்கு. ஏன்னா அந்த நமக்கு இது வந்து நமக்கு ஒரு குறியீடு. அந்த விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூப தியானம்ங்கிறது ஒரு குறியீடு. நம்மளால் எவ்வளோ தூரம் எல்லாரையும் அக்செப்ட் பண்ண முடியுது, எவ்வளோ தூரம் எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ண முடியுது, எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியுது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. இப்போ அது ஒரு நமக்கு அந்த விஷாலதா கண்டிப்பாக நமக்கு தேவை. அது இருந்தால் தான் அந்த ஞானம் வந்து ஒர்க் பண்ணும். நமக்கு அந்த சுத்தமான மனசில் தான் நம்ம பார்க்குறோம். ஞானிகள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடுறாரு. இப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு வந்து தூய்மையான மனசாக இருந்தால் தான் இந்த ஞானம் வந்து, இந்த அறிவு வந்து வேலைப்பா. இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கேன், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது ஒரு ஏரியா. ஆனால் இது வந்து நமக்கு முழுமையாக நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியே மாறணும். இவர் பரமானந்த சாமிஜி ரொம்ப சொல்லுவார், நீ வந்து இந்த ஞானம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல வேல்யூஸ் இருந்தாலே உன்னுடைய மனசு வந்து ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டமாக இருக்கும் அப்படிம்பார். ஞானமே இல்லாமல் நல்ல குட் வேல்யூஸ் கூட இருக்கிறவங்க கூட எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் ஞானம் இருக்குங்கிற பேரில் வேல்யூஸ் இல்லாதவங்க கூட வந்து யாருமே கூட இருக்க முடியாது. நம்ம அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். நம்மளுடைய கவனம் வந்து நமக்கு இத்தனை வருஷம் நம்ம சாஸ்திரம் படிச்சிட்டோம், நமக்கு பிரயோஜனம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு எங்கேயோ வேறு இடத்துல எங்கே நம்ம லேக் ஆகிறோம். படிச்சுட்டே இருக்கோம், நமக்கு அங்கே பிரயோஜனம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம எங்கே போய் நம்ம சரி பண்ணுறது? நமக்கு பிரார்த்தனா பிரயத்தனான்னு நம்ம சொல்கிறோம். பிரார்த்தனா பண்ணிட்டோம், பிரயத்தனத்தை எந்த இடத்துல நம்ம வைக்கிறது? பிரயத்தனத்தில் எங்கே வைக்க போகிறோம் நம்ம? அப்போ நமக்கு அந்த இடத்துல நமக்கு அப்போ சாதன சதுஷ்டயத்தில் எங்கேயோ குறை இருக்குது. சாதன சதுஷ்டயத்துக்கு எங்கே போகிறது? நம்ம கர்மயோகம் தான். எல்லாரும் ஈஸ்வரனா பாரு, நம்ம செய்கிற ஒரு காரியமும் ஈஸ்வரனுடைய ஆராதனை அப்படிங்கிற அந்த பாவத்தில் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட எல்லாத்தையும் ஈஸ்வர பிரசாதத்தோடு. அதனால தான் நம்ம பகவத்கீதை எடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு அங்கெல்லாம் நமக்கு ஓட்டை இருக்குது, நமக்கு பிரயோஜனம் கிடைக்கல. அப்போ அதுக்கு ஒரே ஸ்பெஷலிஸ்ட் யார்? நம்ம பகவத்கீதையில் கிருஷ்ணர் தான் நம்ம சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏதோ ஒரு புண்ணியத்தில் தவி வந்துட்டோம், ஆனால் பிரயோஜனத்தை நமக்கு அனுபவிக்கணும் இல்லையா? இப்போ நமக்கு அதனால் எங்கேயும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது. நம்முடைய கடமையை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை எப்படி நம்ம செய்கிறது, பற்று இல்லாமல் செய்கிறது, எப்படி வந்து ஒரு அர்ப்பண புத்தியோடு செய்கிறது. அதாவது நம்ம எப்போவுமே தயானந்த சாமிஜி எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டோன்ட் பி அ கன்சியூமர், பி அ கான்ட்ரிபியூட்டர் அப்படிம்பாரு. நீ மற்றவங்ககிட்டருந்து என்னெல்லாம் கிடைக்கும் உனக்கு நீ நினைக்காத, எல்லாருக்கும் எதை வழங்கலான்னு நினை. அதுதான் கர்மயோகம். இது பண்ணுனா எனக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? என்னால் பொருளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? என்னால் உடலால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? இல்லை நல்ல வார்த்தைகளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? அதான் பி எ கான்ட்ரிபியூட்டர். நம்ம கர்மயோகம்னா என்னது? வழங்குதல். நீ வழங்கிக்கிட்டே இரு. அதுதான். மற்றவங்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நீ கொடு. உன்னை யார் காயப்படுத்தினா படுத்துட்டோம், நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரணும். நமக்கு வந்து ஐ ஜஸ்ட் கிவ், எனக்கு கொடுக்குறதுலே ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அவங்க குறை சொல்கிற பற்றி நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம அவங்களுக்கு மற்றவங்க புரிஞ்சிக்கணுங்கிறது நினைக்க மாட்டோம். நமக்கு இதிலே அந்த சந்தோஷம் கிடைச்சிருது இல்லையா? அப்போ இதெல்லாம் நமக்கு கல்டிவேட் பண்ண வேண்டிய, கண்டிப்பாக கல்டிவேட் பண்ண வேண்டிய ஹேபிட்ஸ். எவ்வளோதான் படித்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை. நமக்கு ஏன் ஒர்க் பண்ணலை அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் படிச்சிருக்கோம், நமக்கு தீவிர முமுட்சுவாக இருக்கும், ஏதோ சின்ன கரெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட தேவைப்படலாம், அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இங்கே என்ன பார்த்துருக்கோம்? தசமம் ஸ்மரேத்துங்கிறது அந்த ஞாபகத்தில் வைக்கின்றது. அதுக்காகத்தான் திரும்ப சொல்கிறேன், எந்த மனசில் பதியும் ஞாபகத்தில் வைக்கணும்னா இந்த மாதிரி சுத்தமான மனசில் தான் இந்த ஞானம் என்ன பண்ணும், நமக்கு வேலை செய்யும். இப்போ அடுத்ததில் அபரோக்ஷ ஞானத்தினோட ஸ்வரூபத்தை சொல்கிறார். தசமோஸ்மீதி வாக்யோதா நதீரஸ்ய விஹண்யதே ஆதி மத்யாவசானேஷு. அந்த இடத்துல தீர்க்கம்
ஆதிமத்யாவசானேஷு ந நவத்வஸ்ய சம்சயः தசமோஸ்மீதி வாக்யோதா நதீரஸ்ய விஹண்யதே ஆதிமத்யாவசானேஷு ந நவத்வஸ்ய சம்சயः. இதில் அபரோக்ஷ ஞானத்தினோட ஸ்வரூபத்தை சொல்கிறார். அபரோக்ஷ ஞானத்தின் ஸ்வரூபம். இப்போ ஒரு தடவை அபரோக்ஷ ஞானம் வந்துச்சு அப்படின்னா என்னாகாது, அது வந்து போகாது. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், திரும்ப அது பரோட்சமாக ஆயிருமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு இதே நம்ம இந்த 10ஆம் அவன் ஞானத்தை வச்சேன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு தடவை அவனுக்கு வந்து கவுண்ட் பண்ணி காட்டிட்டு நீ தான் 10ஆம் அவன் காட்டியாச்சு. காட்டினதுக்கப்புறம் நம்பரை மாற்றி கவுண்ட் பண்ணாலும் அவன் வந்து என்ன சொல்ல மாட்டான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஒரு தடவை அவனும் ஒரு ஆளுங்கிறதுல புரிஞ்சுக்கிட்டான். அது மாதிரி நம்ம ஒரு தடவை நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு சரோபிரியானந்த சாமி சொல்லுவாங்க எப்பயுமே, யூல் நெவர் ஃபர்கெட் அப்படிம்பார். வந்து நீ மறக்க மாட்ட, ஒரு தடவை நீ வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட, ஒரு தடவை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், தங்கம் வேற நகை வேற கிடையாது அப்படின்னு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணும்போது விதவிதமாக போட்டுக்கிடுவோம். ஏதாவது பிரச்சனை வாங்கும்போது விற்கும் போது மட்டும்தான் தங்கம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அது மாதிரி நமக்கு நல்லா அது நல்லா ஸ்பஷ்டமாக நமக்கு நல்லா ஆழமாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம், நமக்கு மறக்காது. எப்போ எதை பார்க்கணுமோ அப்போ அதை பார்க்க தெரியும். அதுதான் நமக்கு கண்ணு முன்னே இருக்குது. நமக்கு எப்போ எதை பார்க்கணுமோ அதை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நாம ரூபம், மற்ற நேரங்களில் புரிஞ்சிக்கிறோம். அது நாம ரூபங்கிறது ஒரு மாயா காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம இருக்கு ஆனால் இல்லை, அனுபவத்துக்கு இருக்கு, அறிவிற்கு இல்லை. இப்போ தசமக அஸ்மி பிரிச்சுக்குவோம். தசமக அஸ்மி, 10வது மனிதனாக இருக்கிறேன், 10வது மனிதனாக இருக்கிறேன். வாக்கியோத்தான் இருக்கு, வாக்கிய உத்தா, வாக்கியத்தில் உண்டான. இதை வந்து எப்படி குறிக்கன்னு சொல்றாருன்னா, தசமக அஸ்மி இத்தி தீஹின்னு அடுத்த பதத்தில் இருக்கு. ந தீஹின்னு இருக்கு இல்லையா, தீனா ஞானம். தசமக அஸ்மி இது ஞானம், நான் 10வனாக இருக்கிறேன் என்கின்ற ஞானம் எப்படி வருதுன்னா, அந்த இடத்துல வாக்கிய உத்தா. எந்த வாக்கிய உத்தானா வாக்கியத்தால் உண்டாகின்றது. எந்த வாக்கியத்தால், துவம் தசமக அசின்னு சொல்றாரு. நீ 10வனாக இருக்கின்றாய் என்பதன் வாக்கியத்தின் மூலமாக தசமக அஸ்மின்னு புரிஞ்சுக்கிறான். இந்த குரு வந்து தசமக அஸ்மி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அது யார் சொல்றது, வந்து சிஷ்யன் சொல்றான். குரு வந்து அசின்னு சொல்லணும். 10ஆம் அவனாக நீ இருக்கின்றாய், அதான் வாக்கிய உத்தா. அந்த இடத்துல வந்து என்ன வாக்கியம் சொல்றாரு குரு, வந்து 10ஆம் அவனாக நீ இருக்கின்றாய் என்கின்ற வார்த்தையை குரு சொல்றதுனால இவன் என்ன சொல்றான், தசமக அஸ்மி, 10வது அவனாக நான் இருக்கின்றேன் என்னும் ஞானம் ந அஸ்ய விஹன்யதே அப்படின்னு இருக்கு. அஸ்யனா அவனுக்கு, ந விஹன்யதே, விஹன்யதேனா விட்டு செல்லாது. ஒரு முறை அவனுக்கு தான் 10ஆம் அவன் என்பது புரிந்து விட்டால் இந்த ஞானம் அவனை விட்டு செல்லாது. எப்பெல்லாம் செல்லாது, ஆதி மத்திய அவசனேஷு. அவசனம்னா இறுதி. நம்பரை மாற்றி மாற்றி எண்ணினாலும் சரி என்ன ஆகாது, அவனுக்கு குழப்பமே வராது. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9ன்னு கவுண்ட் பண்ணோடனே அவன் வந்து 9 இருக்குன்னு ஓன்னு அழுதானான். அப்புறம் குரு சொல்கிறாரான் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொன்ன உடனே அழுதானா. இப்போ எதுக்கு அழுதானா, சந்தோஷத்தினால அழுதானா. வந்துட்டான், சாகலை, 10ஆம் அவன் வந்துட்டான், இருக்கான்னு வந்து இப்போ சந்தோஷத்தினால அவன் அழறான். நவத்திய ந ஆதி மத்திய அவசனேஷு. அவசனேஷுன்னா இறுதியில். ஆமாம் அவசானேஷு. அவசானேஷு
அவசானேஷு. அவசானேஷு ஷூனா அந்த சமயத்தில், தொடக்கத்திலும் இடையிலும், அவசானம்னா முடிவு, அவசானேஷு முடிவில், தொடக்கத்திலும் இறுதியிலும் முடிவிலும் அவன் என்ன பண்ணுறதில்ல, ந விஹன்யதே, அந்த ஞானம் அவனை விட்டு நீங்கவில்லை. ந நவத் அஸ்ய சம்சயः, ந நவத் அஸ்ய, அதாவது 9 பேர் தான் உள்ளோம் அப்படிங்கிற அந்த சந்தேகம் அவனுக்கு திரும்பவும் வர்றதே இல்லை. எப்படி அவன் ஒரு முறை நான் தான் அந்த பூர்ணன்னு புரிஞ்சுக்கிட்டானோ, புரிஞ்சதுக்கப்புறம் என்ன துக்கம் வந்தாலோ எனக்கு இல்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணிடுறான், அதில் அவனுக்கு டவுட்டே வரல. இது வரைக்கும் 9 தான் இருந்தது, 9 பேர் தான் இருந்தோன்னவே 10ன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன இல்லை, 9ங்கிற எண்ணம் வரவே இல்லையோ. எப்படி ஒரு கயிறுன்னு பார்த்ததுக்கப்புறம் அதில் திரும்ப பாம்பை பார்க்கவே முடியாதோ, அது மாதிரி தான் ஒரு முறை அதை புரிந்து கொண்டால், தான் பூர்ணன் அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொண்டால், அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த அபூர்ணத்துவம் என்னாகாது, வரவே வராது. அது எப்படி நமக்கு இந்த அபியாசம், இப்போ ஞானம் வந்துடுது, இது ஞான நிஷ்டைக்கு அபியாசம் பண்ணணும். ஞானம் புரிஞ்சிக்கிறதால தான், இது நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். ஞானம் புரிஞ்சிக்கிறதுக்காக தான், இது அறிவில் தான் உண்டாகுது நமக்கு. ஆனால் இந்த ஞான நிஷ்டை ஆகிறதுக்கு அபியாசம் பண்ணணும். நம்ம அந்த அபியாசம் எப்படி நமக்கு விடாமல் நம்ம அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு சைக்கிள் ஓட்ட பழகுறோம், கீழே விழுந்து 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 என்ன பண்ணுறோம், சைக்கிள் ஓட்ட பழகுறோம். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிரும், நம்ம ஓட்ட பழகிடும். இப்போ இது சைக்கிளாவது ஒரு ஜடமான விஷயம். இப்போ குதிரையில் ஏறி ஓடுறாங்க, குதிரை ஓட்ட பழகுறோன்னு, ஹார்ஸ் ரைடிங். அந்த குதிரையை வேற பழக்கணும், நம்ம அது மேலே ஏறி குதிரையை ஓட்டணும், அது ரொம்ப டஃப். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு மனசுங்கிற குதிரை, அது எப்படி இருக்குது, நம்மளை போட்டு ஜீவாத்ம புத்தி பிடிச்சி இழுக்குது நமக்கு. அப்போ அதுக்காக தான் அதை பண்பட்ட மனசில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நிதித்தியாசனம் பண்ண முடியும். ஒர்க் பண்ணாது, நமக்கு கீழே தள்ளிடும். நம்மளை நம்ம என்னதான் நம்ம நிதித்தியாசனம் பண்ணினாலும் நமக்கு பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவங்க படிக்கிறது இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மளை குருவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவோம். அதனால நம்ம இவங்களெல்லாம் பார்த்து, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் போகிறவங்களெல்லாம் பார்த்தோம், அதனால தான் நாங்கள் இந்த சங்கத்துக்கே வர்றதில்லை, சங்கத்துக்கு வர்றவங்களாம் ஆடுற ஆட்டமெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேட்போம் நம்ம. ஏன்னா அந்த தூய்மையான அந்த மனசில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த நிதித்தியாசனம் பண்ண முடியும். இப்போ அதுக்கு அந்த மனசை அதனால தான் ஞானம்லாம் ஈஸியாக கிடச்சிரும், அப்புறம் நம்ம சொல்லி கொடுக்குறத கிடச்சிரும். ஆனால் அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கிறத நமக்கு எப்பயுமே சாமி சொல்லுவாங்க, சமையல் 10 நிமிஷத்தில் போட்டு தாளித்து எடுத்துடலாமா, அதுக்கு மசாலா அரைச்சி காய் வெட்டி காய் வாங்கிட்டு மசாலெல்லாம் இது பண்ணி அதுக்கு ஜாமான் சேர்க்கறது அதுதான் கஷ்டம்பாங்க. அது மாதிரி ஞானம் நமக்கு சுலபம். ஆனால் இந்த தகுதியான இது இருக்கும் நமக்கு, அதுக்கு தான் டைம் நமக்கு ரொம்ப எடுக்கும். அந்த பிரயோஜனம் கிடைச்சிட்டாலும் அது புரிஞ்சிட்டாலும் அந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்கிறதுக்காக. அப்போ பரமாத்மா சுவாமி சொல்லுவாங்க, நிதித்தியாசனம் என்ன, நிதித்தியாசனம்னா என்ன, எனக்கு ட்ராவல் முடிஞ்சிருச்சிங்கிறத புரிகிறத நிதித்தியாசனம். எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறதா நிதித்தியாசனம். நமக்கு இது வரைக்கும் பண்ணணும் 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 பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லுவோம், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. அது எல்லாமே எந்த கோணத்தில், அந்த சிதாபாசன் கோணத்தில். திரும்ப மறந்துடக்கூடாது, சிதாபாசன் நம்ம என்ன பண்ண மறக்கக்கூடாது. ஆமாம், அது பண்ணத்தான் வேணும் நமக்கு. பண்ணணும் பண்ணணும் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் இது என்றைக்குமே பூர்ணம் அடைய போகாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். நமக்கு நல்லா பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே ஞானம் வந்துடுது. அது ஆமாம், ஆனால் இதுக்கு மட்டும் நமக்கு புரிஞ்சிருது, 10ஆம் புரியுது நமக்கு. ஆனால் நமக்கு இதில் இதை மாற வேண்டியது, மாற்றி யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. என்ன பண்ணி மாற்றி நம்மளுடைய இது ஜீவாத்மாவே நம்ம நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது நம்ம வேறு ஆங்கிளில் யோசிக்க வேண்டியது இருக்கு.
அப்போ எந்த ஆங்கிளில் நீ வந்து திருப்தக அப்படின்னு சொல்ல போகிறாரு? பூர்ணம் சொல்கிறாரு, அகம் நீதான் அது அப்படின்னு சொல்கிறாரு, அந்த பூர்ணம் சொல்கிறாரு. அப்போ நம்ம இவ்வளோ நாள் அதனால தான் அந்த விபரீத பாவனைன்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து பல ஜென்ம பழக்கத்தாலே அது நமக்கு, அதனால தான் நமக்கு அது ரொம்ப அது இந்த திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்தத்துக்கும் நமக்கு ரொம்ப அது இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவனை 10 சொன்ன உடனே புரிஞ்சிக்கிறான், அவன் அது புரியுது அவனுக்கு. இது நமக்கு அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். நம்ம வந்து நீ அந்த பூர்ணமான பொருள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த உடம்பு மனசை வச்சே நம்ம காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவாகவே ஆயிரும் நமக்கு. அப்போ அதுக்கு தான் உபாயம் சொல்லியிருக்கு. நீ வந்து அப்போ எதனால நீ அதுவாகவே மாற்ற முடியல உன்னைய, எதனால உனக்கு நிதித்தியாசனம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு மனசுக்கு சில தகுதிகள் வேண்டியது இருக்குது. அந்த தகுதிகளை கொடுப்பது என்னது? நமக்கு கர்மயோகம், உபாசன யோகம் நமக்கு தேவைப்படுது. நமக்கு எது டீச்சர்? ஆமாம், தன்னைனா தன்னைங்கிறத இனி என்னவா பார்க்குற நீ? ஆமாம், நிஜ வடிவினை. ஆமாம் ஆமாம், யான் காண. ஆமாம் ஆமாம், நிஜ வடிவினை யான் காண நீர் காட்ட வேண்டும். ஆமாம், புரிஞ்சிக்கிறது நம்மால தான் புரிஞ்சிக்கிறோம். நமக்கு 10ஆம் அவன்கிறது வந்து நம்ம ஆமாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல நிறையா நமக்கு இது நிறைய சம்பிரதாயங்கள் இடையில வந்து நமக்கு மிக்ஸ் ஆகுது. நமக்கு இது நமக்கு பிரயோஜனம் கிடைக்காததுனால நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இதை பூர்வ மத்திய பாரு, அங்கே நீ இது கொண்டு போய் பாரு, இதை கொண்டு போய் பாரு. அது நமக்கு பலவிதமான ஸ்கூல்ஸ் இருக்குது நமக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம சொல்கிறது வந்து இதை தான் நம்ம சொல்கிறோம். இது உனக்கு பக்குவமான மனசில் கண்டிப்பாக பதியும். உனக்கு பதியலை அப்படின்னா சாதன சதுஷ்டயத்தில் உனக்கு கோளாறு இருக்குது. சாதன சதுஷ்டயத்தில் கோளாறு இருக்குன்னா நீ வந்து கர்மயோகம், உபாசன யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ராஜயோகம் நமக்கு தேவை தான். நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நமக்கு வந்து அபரோக்ஷ ஞானம் சமாதியில் வர்றது கிடையாது நமக்கு வந்து. ஆனால் அந்த ஞானத்தை உள் வாங்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து நமக்கு அமைதியான மனசில் தான் இது வந்து அன்னைக்கு ராதிகா சொன்னாங்க வந்து ஒரு மோதிரம் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீ அந்த மோதிரத்தை தேடி எடுக்க முடியாது. அப்போ இந்த சலனமில்லாத மனசில் தான் இது உன்னால் வந்து இதை உள் வாங்கிக்க முடியும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை என்ன பண்ணுறோம், நம்ம ஆள் மனசுக்கு கொண்டு போகிறோம். இப்போ முதல்ல இவ்வளோ நாள் வந்து இந்த கைவலிய நவனியத்தை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம், அப்புறம் நல்லா அழகாக மெட்டு போட்டு பாராயணம் பண்ணியிருப்போம். இப்போ இனிமேல் என்ன பண்ணணும் தெரியுமா? இதை தியானம் பண்ணணும். எப்படி வந்து சிருஷ்டி உண்டாச்சு ஆழமாக ஆள் மனசுக்கு கொண்டு போகணும். அதில் ஒரு வார்த்தை வரும், கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பையெல்லாம் சொப்பனம் போலே என்று துணிந்தவன் ஞானியாவன். அதை வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம ஆள் மனசுக்கு உள்ளே போகணுன்னா தியானத்தில் கான்டம்ப்ளேஷன், குருதேவ் அடிக்கடி சொல்வார் இல்லையா, இது நமக்கு ஆள் மனசுக்கு உள்ளே போகணும். நமக்கு படமும் நூலும் போல கண்ட பனியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுவாபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பதே அபவாத உபாயமாகும். ஒரு பதத்தையும் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பதே அபவாத உபாயமாகும். அந்த மாதிரி சில இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம அர்த்தபூர்வமாக தியானம் பண்ண பண்ண என்னாகும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாகும், ஆள் மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போகும். இவ்வளோ நாள் படித்ததை இப்போ என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம். ஆள் மனசுக்கு இப்போ மேம்போக்காக படிச்சிருக்கோம் நம்ம வந்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எதுக்காக மனப்பாடம் பண்ணுறது, அர்த்தபூர்வமாக நம்ம அனுஷ்டானத்துக்கு வர்றதுக்காக. அதுக்காக தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ இது நமக்கு அப்பவாதம் எல்லாத்தையும் நம்ம அப்படி படிச்சுட்டே வரும்போது நமக்கு இந்த சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம் எல்லாம் நமக்கு நல்லா பண்ண முடியும். எப்படி வந்து நமக்கு வந்து விஸ்வ விராட் ஐக்கியம், ஹிரண்ய கர்ப்ப தைஜச ஐக்கியம். அப்போ ஏன்னா நமக்கு தனித்தன்மை அவ்வளோ தட்டியாக இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்? இப்போ எல்லாம் ஒன்று அந்த சர்வாத்ம பாவம் நமக்கு வேணும் இல்லையா? நமக்கு எல்லாம் ஒன்றுன்னு வரணும்னா அப்போ அந்த ராகத்வேஷம் முழுமையாக நமக்கு நீங்கணும். ஏன்னா நமக்கு அது இவ்வளோ அருமையான விஷயமா இருக்கே, நமக்கு பிரயோஜனம் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கணும். இவ்வளோ நல்லா இருக்குது,
அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு குரு வந்து, இதுக்கு நமக்கு பிரயோஜனம் கிடைக்கலையே அப்படின்னா இதில் இப்போ ஏன் கிடைக்கல? ஒன்று பிரமாணத்தில் தோஷம். இந்த சனிஷ்டாந்த சாமிஜி வரும்போது அதான் சொன்னாங்க, ஒன்று பிரமாணத்தில் தோஷம் இருக்கணும், இல்லாட்டி பிரமாத்தாட்ட தோஷம் இருக்கணும், இல்லாட்டி பிரமேயத்தில் ஒன்று சொல்லி கொடுக்குற குரு கிட்ட தோஷம் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி படிக்கிற பாடத்தில் தோஷம் இருக்கலாம், இல்லாட்டி சிஷ்யனாகி என்கிட்ட தோஷம் இருக்குது. இந்த மூணில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் ஞானம் ஏற்படாது. அப்போ நமக்கு சாஸ்திரத்துலேயும் நமக்கு தோஷம் இல்லை, நம்ம படிக்கிற சம்பிரதாய குரு அதை நம்ம மாற்றக்கூடாது. நமக்கு இந்த சம்பிரதாயம் 2-3 போட்டு குழப்பணுன்னா நமக்கு வந்து நம்ம படிக்கிற எந்த குரு சொல்லி கொடுத்துருக்காரோ அது 4 தலைமுறை பார்க்குறோம், 4 பேர் ஒழுங்காக படிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். நம்ம அவங்களுடைய ஒரு வார்த்தையும் நமக்கு வந்து பிரமாணம். அப்போ மாற வேண்டியது யார்? என்கிட்ட தான் மாற்றம் கொண்டு வர வேண்டியது. நமக்கே தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு தெரியும். நமக்கு அந்த பூர்ணமான அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வந்தால் இது கண்டிப்பாக பிரயோஜனத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா கொடுக்கலன்னா இவ்வளோ எழுதியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ சாஸ்திரம் எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ எதுக்காக படிக்கிறோம்? திரும்ப திரும்ப படிக்கிறது எதுக்காக? அபரோக்ஷ ஞானத்துக்காக தான் படிக்கிறோம். ஞானம் எதனால், அபரோக்ஷ ஞானம் எதனால் வரப்போகுது? இந்த ஸ்ரவணத்தினால தான் வரப்போகுது. அது நிஷ்டைக்கு நிதித்தியாசனம் பண்ணுறோம், அது டிஃப்ரெண்ட். வந்து ஞானம் அபரோக்ஷ இந்த இது சப்த ஞானம், இந்த விசாரத்தினால தான் நமக்கு வரப்போகின்றது. இப்போ நமக்கு தசமஹ அஸ்மி இதி வாக்கியோதா ந தீரஹ அஸ்ய விஹன்யதே, தீஹி அஸ்ய ந ஹன்யதே. அந்த ஞானமானது அவனை விட்டு செல்லாது. ஆதி மத்திய அவசானேஷு, முதலில் இடையில் இறுதியில் ந நவத்யஸ்ய சம்சயः, இதில் வந்து என்ன வராது? சந்தேகம் வரவே வராது. அடுத்து 61 இப்போ இந்த ஞானம் எப்படி வருது அப்படிங்கிற திரும்ப சொல்கிறாரு. நமக்கு இதை அவருக்கு பார்த்துருவோம். இது உபனிஷத்தில் நமக்கு பிரமாணமாக இருக்குது, ஸ்ருதிகள் தான் பிரமாணமாக இருக்குது. இந்த ஸ்ருதிகள் எப்படி இருக்குன்னா வந்து சாந்தோக்கிய உபனிஷத்து இதில் எடுத்திருக்காரு. வந்து 61, 62 ரெண்டுமே சாந்தோக்கிய உபனிஷத் ஸ்ருதி. அதில் நமக்கு சத்வித்யான்னு இருக்குது. வந்து எடுத்தோடனே அதில் வரும் நமக்கு சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் அப்படின்னு ஸ்வேதகேதுங்கிற மகனுக்கு உத்தாலகருங்கிற அப்பா அவரை குருவாக இருந்து சொல்கிறார். வந்து சத்துங்கிற ஒன்று தான் முதலில் இருந்தது, அதிலிருந்து தான் எல்லாமே வந்தது அப்படி சொல்வார். அந்த சத் சிருஷ்டியை சொல்கிறார். இது வந்து பரோட்ச ஞானத்தை சொல்கிறார். வந்து அப்புறம் முடிச்சுட்டு அவரே தான் என்ன சொல்ல போகிறார்? வந்து தத்துவமசின்னு அவரே தான் அவனுக்கு சொல்ல போகிறார். அது அவர் எத்தனை தடவை சொல்கிறாரு? வந்து ஒரு தடவை சொல்கிறாரு, 9 தடவை சொல்கிறார் அவன்கிட்ட. ஏன்னா அவனுக்கு மனசில் நல்லா பதியணுங்கிறதுக்காக இப்படி யோசிச்சுப்பார், அப்படி யோசிச்சுப்பார். தத்துவமசி ஸ்வேதகேதுன்னு 9 தடவை சொல்கிறார். அப்போ இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் இப்போ நம்ம திரும்ப படிக்கும்போது அபரோக்ஷ ஞானம் வந்ததுக்கப்புறம் அதை படிக்கும்போது நமக்கு அது வந்து நல்லா புரியும். அது வந்து பரோட்ச ஞானம்தான்னு புரியும் நமக்கு. அது நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு கிடையாது நமக்கு, ஆனால் அது இதை படித்ததுக்கு அப்புறம்தான் அது புரியும் நமக்கு. வந்து அது பரோட்ச ஞானம்ங்கிறது அதுதான் நமக்கு சொல்ல போகிறாரு. இதை வாசிச்சிருவோம். சதேவேத்யாதி வாக்கியேன பிரம்மசத்வம் பரோக்ஷதः கிரஹீத்வா தத்துவமஸ்யாதி வியாக்யாத் வ்யக்திம் சமுல்லிகேத். சதேவேத்யாதி வாக்கியேன பிரம்மசத்வம் பரோக்ஷதः கிரஹீத்வா தத்துவமஸ்யாதி வியாக்யாத் வ்யக்திம் சமுல்லிகேத். இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும், சாஸ்திரத்தில் 2 விதமான வாக்கியங்கள் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஒன்று அவாந்தர வாக்கியம், இன்னொன்று மகா வாக்கியம். பிரம்மத்தை பிரம்ம அஸ்தி அப்படின்னு சொல்கிறது அவாந்தர வாக்கியம், பிரம்ம அஸ்மின்னு சொல்கிறது மகா வாக்கியம். இப்போ ஒரு உபனிஷத்தில் எல்லா உபனிஷத்துலேயுமே பார்க்கும்போது முதல்ல வந்து பிரம்மத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதெல்லாம். ஏன்னா இது வரைக்கும் அவன் நாஸ்தி பிரம்ம நாஸ்தி அப்படின்னு இருந்தவன் பிரம்ம அஸ்தின்னு புரிய வைக்கிறதுக்காக, இந்த பிரம்மம் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்காக
அவனை பிரம்மத்தை அறிமுகப்படுத்தும் வாக்கியம் அவாந்தர வாக்கியம். அதான் போட்டிருக்கு சத்யேவ இத்தியாதி வாக்கியேன. அந்த அந்த மந்திரம் வந்து சதேவ சௌமிய இதமக்ர ஆசீதுன்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்குது. அந்த வாக்கியம் சத் ஏவ இத்தியாதி, இத்தியாதினா போன்ற, வாக்கியேன வாக்கியத்தின் மூலம் பிரம்ம சத்வம் பரோக்ஷதக, பிரம்ம சத்வம் பரோக்ஷதக, பிரம்மத்தின் இருப்பு சத்துவம் பரோக்ஷதக, பரோக்ஷதகனா நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. கிரஹீத்வா, கிரஹீத்வா பரோக்ஷதக, கிரஹீத்வானா பரோக்ஷதக கிரஹீத்வா, பரோட்சமாக கிரகிக்கப்படுகின்றது, நன்றாக அறிந்து கொள்ளப்படுகின்றது. அடுத்தது தத்துவமசி இத்தியாதி, தத்துவமசி முதலிய, நீயே அதுவாக இருக்கின்றாய் முதலிய வாக்கியாத், வாக்கியாத்னா வாக்கியங்களின் மூலம் வியக்திம் சம் உல்லிகேத், வியக்திம்னா நான் அதுவாக இருக்கின்றேன் என்னும் அந்த அபரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம் சம் உல்லிகே நன்றாக தெளிவாக விளங்குகின்றது. தத்துவமசி இத்தியாதி வாக்கியா, தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களினால் வியக்திம் ச முல்லிகே, இந்த அபரோக்ஷ ஞானமானது நன்றாக தெளிவாக விளங்குகின்றது. வியக்திம்னா நல்ல ஸ்பெசிஃபிக் நாலேஜ், நன்றாக விளங்குகின்றது. அபரோக்ஷ ஞானம்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அதுனா வந்து பரோக்ஷ, இது பரோக்ஷ ஞானம்ங்கிறது ஜென்ரல் நாலேஜ்னு சொல்கிறாரு. அந்த அதனை பற்றின ஒரு தெளிவான ஞானம். வியக்திம் சம் உல்லிகேத். சரி டீச்சர், வேற மாதிரி. சரி. தத்துவமசி இத்தியாதி, தத்துவமசி முதலிய வாக்கியங்களினால் வியக்திம், வியக்திம் ச முல்லிகேத் நன்றாக அபரோக்ஷ ஞானம் நன்றாக ஏற்படுகின்றது, நன்றாக புரிகின்றது, நன்றாக புரிகின்றது. இப்போ முதல்ல வந்து அவர் எப்படி இது பண்ணுறாருன்னா, அந்த அதில் சிருஷ்டி எப்படி வரும்னா வந்து நமக்கு இதில் பஞ்சீகரணம்னு வரும். அதில் வந்து 3 பூதம் தான், சாந்தோக்கிய உபநிஷத்தில் 3 பூதங்கள் தான் இருக்குது. அதுக்கு பேர் திரிவித்கரணம்னு பேர், பஞ்சீகரணம் மாதிரி திரிவித்கரணம். அப்போ அதை சிருஷ்டியை முறையாக சொல்லி அதுக்கப்புறம் அவனை தயார்படுத்திட்டு தான் வந்து குரு வந்து அதை சொல்கிறாராம். ஏன்னா அவன் முதல்ல அஸ்தியை நல்லா ஒத்துக்கிடணும், பிரம்ம அஸ்தியவே ஒத்துக்கிடணும். ஏன்னா நமக்கு அதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது வந்து காரியத்தை வச்சு காரணத்தை புரிய வைக்கிறார் வந்து. அப்போ ஒன்னொன்னையாக அந்த சிருஷ்டி எல்லாம் சொல்லி நமக்கு கிரமமாக, இப்போ நமக்கு கைவல்ய நவனியத்தில் அப்படி தான் வருது இல்லையா, முதல்ல நமக்கு சிருஷ்டியை சொல்லி தான் விடலட்சணம் நம்ம பின்னாடி வரோம் நம்ம. அப்போ அது மாதிரி சிருஷ்டியை சொல்லி அவன் தயாராக இருக்கும்போது அவாந்தர வாக்கியத்தை இன்ட்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது சாஸ்திரம், அந்த மகா வாக்கியத்தை சொல்லுகின்றது. இப்போ அடுத்தது 62 ஆதிமத்யாவசானேஷு ஸ்வஸ்ய பிரம்மத்வதீரியம் நைவ व्यभिचरे तद्वत् नैव व्यभिचरे तस्मात् अपरोक्ष्यं प्रतिष्ठितम् आदिमध्यावसानेषु स्वस्य ब्रह्मत्वदीर्यं नैव व्यभिचरे तस्मात् अपरोक्ष्यं प्रतिष्ठितम्. இப்போ அதை படிச்சுட்டு வர்றோம், படித்து முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை நம்ம படிக்கும்போது திரும்ப நம்ம வந்து பரோட்ச ஞானமாக அது இருக்காது, அது அபரோக்ஷ ஞானமாக தான் இருக்கும். அந்த புஸ்தகத்தையே முதல்ல நமக்கு சத்வித்யாவில் படிக்கும்போது பரோட்ச ஞானத்தை சொல்லிட்டு அபரோக்ஷ ஞானம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை படிக்கும்போது அந்த அபரோக்ஷம் மறக்காது நமக்கு. அபரோக்ஷ ஞானம் ஒரு முறை வந்தால் மறக்காது, அதுக்காக தான் சொல்கிறார். அது திருமணி படிக்கும்போது அதனால தான் நம்பர் கவுண்ட் பண்ணுறதை சொன்னார். 10 நம்பர் கவுண்ட் பண்ணிவிட்டு நீ உன்னை எங்கே நிறுத்தி வச்சாலும் நீ வந்து என்ன பண்ண மாட்டே, நீ 10ங்கிறத மறக்க மாட்டேன்.
அது மாதிரி ஒரு ஒரு முறை உனக்கு இந்த ஞானம் வந்துருச்சுன்னா உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும், நீ ஒரு முறை உனக்கு துக்கமே கிடையாது அப்படிங்கிறது உன் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுன்னா, எப்போ எந்த துக்கம் வந்தாலும் அந்த துக்கம் எனக்கு இல்லைங்கிறது உனக்கு அந்த ஞானம் உள்ளேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். பதியாததுனால வந்து அது மனசில் அது பிரயோஜனத்துக்கு வரமாட்டேங்குது. அப்போ துக்கப்படும் போதெல்லாம் துக்கம் எனக்கு இல்லை. இதுக்கு ஒரே வழி என்ன? துக்கப்படும் போதெல்லாம் இந்த துக்கம் எனக்கு இல்லை, இந்த துக்கம் எனக்கு இல்லை. நமக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம கோட்ஸ் எல்லாம் வச்சுக்கிடணும். அது முக்கியமான சில இதெல்லாம் வச்சுக்கிடணும் நமக்கு. எனக்கு சில இதில் நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். வந்து ஏதாவது ரொம்ப பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் உடனே வந்து சின்மயானந்த சாமிஜியோட ஷட் அப் இன் யுவர் மைண்ட், கெட் அவுட் ஆஃப் த தாட், யூ ஆர் த பாடி, ஷட் அப் மைண்ட், ஷட் அப் மைண்ட். ஏன்னா மைண்டு தான் நமக்கு கொந்தளிச்சுட்டே இருக்கும், உள்ளேருந்து எடுத்து கொடுக்கும். அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், உள்ளேருந்து என்ன ஆமாம். இப்போ நான் ஒரு நாளைக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் சீட்டு மாதிரி எழுதி போட்டு வச்சுக்கணும். ஏதாவது தினம் இன்னைக்கு இன்றைய தியானம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு shut up in your mind, get out of the thought, you are the body, get out of the thought, you are the body. நீ பாடி இல்லை, நீ பாடி இல்லை, நீ பாடி இல்லை, shut up, shut up, shut up. மைண்ட் எப்பெல்லாம் வந்துச்சோ, ஏன்னா நீ பாடி இல்லை, நீ மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டா, இதுதான் இங்கே நமக்கு இந்த விருத்தி நிரோதத்துக்கும் இந்த ஞானத்தினால விருத்தி அடங்கிறதும் இதான் மேஜிக். பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இதுதான் மேஜிக். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது வந்து, யூ ஆர் நாட் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டா மனசு என்ன எங்கிருந்து வரும்? அப்படின்னா நீங்கள் யூ ஆர் நாட் த மைண்ட்ங்கிறத ஓன் அப் பண்ணல. வாய் மட்டும் சொல்லுது. ஆனால் நமக்கு இது வந்து ஃபேக் இட் அண்ட் மேக் இட் தான். திரும்ப 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 நமக்கு சொல்லி 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 தான் நமக்கு பழக்க முடியும். இன்னொன்று, குருபுராணர் வந்து எப்போவுமே பூம வித்யான்னு ஒன்று உண்டு. பூம வித்யான, பூமானாலே பிரம்மத்துக்கு பேர் தான் பூமா. பூம வித்யாவில் அவர் எப்போவுமே சொல்லுவார் வந்து, பிரம்மைவ சத்தியம் விட ஜெகத் மித்யா தியானம் தான் ரொம்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் ஜெகத் மித்யா சொல்லிக்கலாம். இன்னையுடைய இன்றைய சிந்தனை அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு என்னுடைய ஸ்ருதியாக இதுதான் இருக்க போகின்றது அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி படித்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி படித்து குட்டி குட்டியாக படித்து வச்சுக்கிட்டோம்னா இல்லை நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் ஒன்று வரும் நமக்கு, பூமா ஏவ சுகம் அல்பே சுகம் நாஸ்தி. பூமா ஏவ சுகம்னா பிரம்மத்தில் தான், பிரம்மந்தான் சுகம். அல்பே சுகம் நாஸ்தி, இந்த எல்லாம் அல்பம். இந்த அல்பத்தில் சுகமே இல்லை. ஏதோ ஒன்று கஷ்டம் உனக்கு இருக்குன்னா நீ என்னத்தையோ ஒரு அல்பத்தை தேடிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது மாறணும், அது மாறணும், அவன் மாறணும், இவன் மாறணும், இப்படி ஆகணும், ஏதோ இருக்கலாம் நமக்கு வந்து. அல்பே சுகம் நாஸ்தி, அல்பே சுகம் நாஸ்தி, அல்பே சுகம் நாஸ்தி. ஓம் நம சிவாய் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து இந்த டெக்னிக்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அல்பே சுகம் நாஸ்தி, அல்பே சுகம் நாஸ்தி. அதுவும் சொல்லலாம். எப்போ எது ஒர்க் பண்ணுதோ, நமக்கு இன்றைக்கி இட்லி வேணுமா, இன்றைக்கி தோசை வேணுமா, இன்றைக்கி பூரி வேணுமா, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு மெனு. சாப்பாட்டுக்கு ஒரு மெனு போடுற மாதிரி நிதித்தியாசனத்துக்கு ஒரு மெனு. ஆமாம், கைவல்ய அது நான் உங்களுக்கு இப்போ இதில் போட்டு விட்றேன். நான் ஃபோட்டோ எடுத்து எழுதியிருக்கீங்களா? அதை வந்து அது இல்லை கைவல்ய பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் அதை நான் இதில் போட்டு விட்றேன். அதெல்லாம் சீட்டு மாதிரி எழுதி போட்டு வச்சுக்கலாம். தினம் வந்து சாமிக்கிட்ட எனக்கு இன்றைக்கி என்ன மந்திரம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் கூடிய இதை தான் நான் வந்து ஜபமாக வச்சுக்கிறேன். நான் வந்து அதில் வரும் நமக்கு வந்து அதில் காமமாதிகள் வந்தால் கணத்தில் போகணும், காமமாதிகள் வந்தால் கணத்தில் போகணும், காமமாதிகள் வந்தால் கணத்தில் போகணும். திரும்ப திரும்ப சொல்லு, உருப்போடு. என்ன பண்ண போகிற? எவனையாவது பற்றி இல்லாட்டி எதையாவது பற்றி யோசிச்சுட்டு இருக்க போகிற, யாரையாவது குறை சொல்ல போகிற. இங்கிட்ட அங்கிட்டும் சாமி சொல்லுவாங்க பெடஸ்டல் ஃபான் மாதிரி, இந்த பக்கம் இந்த வீட்டை பார்ப்பேன், இல்லாட்டி அடுத்த வீட்டை பார்ப்பேன். இந்த வீட்டுக்காரன் மனசு என்ன பண்ணும்? இங்கிட்டு பார்க்கும், அங்கிட்டு பார்க்கும், இங்கிட்டு பார்க்கும், அங்கிட்டு பார்க்கும். நம்ம அப்போ ஒன்று மைண்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் தேவை நம்ம. ஆமாம், கரெக்ட் டீச்சர். நான் சுரக்கமாக வச்சுருக்கேன். அப்படி இதான் டீச்சர் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பி விட்றேன் டீச்சர். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும். நமக்கு சீட்டு மாதிரி போட்டு வச்சுக்கணும். நமக்கு இருக்குது. நமக்கு
இது நமக்கு அதுவும் கைவிலை நவநீதா மனப்பாடம் பண்ணவங்களுக்குலாம் இது ரொம்ப பயன்படும். நமக்கு இது ரொம்ப எப்போ எதெல்லாம் நம்ம படிக்கும்போது எதெல்லாம் நம்ம நிதித்தியாசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னா எல்லாத்தையுமே அந்த கோணத்திலே தான் பார்ப்போம். நம்ம இப்போ நமக்கு எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏதோ ஒரு விருத்தி நமக்கு வந்து, ஏன்னா இது நம்ம விருத்தி வந்து மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா 10ஆம் அவனுக்கு 10ஆம் அவனு புரிஞ்சிடும், ஏன்னா அவன் தான் 10ஆம் அவன் அவனுக்கு நல்லா தெரியும் வந்து. ஆனால் இவனுக்கு பிரம்மங்கிறது வந்து மனசில் பதியலை. இப்போ பதியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை நம்ம வச்சுக்கணும். விடாமல் அபியாசம் பண்ண 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 என்னாகும், கிளிப்பிள்ள மாதிரி சொல்ல கொஞ்சம் வேலை பார்க்கத்தானே செய்யும், கண்டிப்பாக வேலை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அபியாசத்தை எடுத்துட்டா என்ன, அதனால் என்ன பண்ணுறோம், நமக்கு போகாது. ஒரு தடவை வந்துட்டா போகாது. சதேவ இத்தியாதி வாக்கியேன பிரம்மசத்வம் பரோக்ஷதः கிரஹீத்வா. அடுத்ததுக்கு வந்துட்டோம். ஆதி மத்தியாவசானேஷு ஸ்வஸ்ய பிரம்மத்வம் தீரியம் பிரம்மத்வ இயம் தீஹி ஆதி மத்திய அவசானேஷு விவகாரத்தின் தொடக்கத்திலும் இடையிலும் முடிவிலும். இந்த ஞானம் ஒரு தடவை வந்துச்சுன்னா என்ன விவகாரம் பண்ணாலும் என்ன துக்கம் வந்தாலும் ஸ்வஸ்யன தனக்கு, இயம் தீஹி பிரம்மத்வ இயம் தீஹி இந்த பிரம்மத்வ அபரோக்ஷ ஞானமானது நைவ வியபிச்சரேத். வியபிச்சரம்னா மாறுவது, வியபிச்சாரம் சொல்கிறோம், மாறுவது. நைவ வியபிச்சரேத் ஒரு நாளும் மாறாது. இந்த ஞானம் மாறாது. எப்படி நம்ம பரோட்ச ஞானம் படிச்சுட்டு வந்துட்டு சத்வித்யாவில் படிச்சுட்டு வரும்போதே அபரோக்ஷ ஞானம் திரும்ப படிக்கும்போது அந்த அபரோக்ஷ ஞானம் மறக்காது. அது மாதிரி இந்த நல்லா உனக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுன்னா எந்த இடையில எந்த விவகாரத்துக்கு இடையிலையும் உனக்கு இது மறக்காது. அவ்யபிச்சாரிணி பக்தி. ஆமாம், மாறாத பக்தி. வியபிச்சாரம்னாலே மாறுவது. தஸ்மாத்னா எனவே, அபரோக்ஷியம் அபரோக்ஷியம் பிரதிஷ்டிதம். அதான் சந்தி அங்க. நைவ வியபிச்சரேத் மாறி விடாது. வியபிச்சரேத் நைவ அது மாறாது. என்ன மாறாது? அந்த பிரம்மதீஹினா அந்த பிரம்ம ஞானம். எந்த பிரம்ம ஞானம்? அபரோக்ஷ பிரம்ம ஞானம். தஸ்மாத் எனவே அபரோக்ஷியம் பிரதிஷ்டிதம். நல்ல பிரதிஷ்டை ஆயிடுச்சு. பிராண பிரதிஷ்டைன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி நன்றாக அவனுக்கு அபரோக்ஷ ஞானம் மனசில் நன்றாக பதிந்து விட்டது. ஒரு நல்லா பதிஞ்சிருச்சுன்னா அது போகாது. அது போகிறது வரைக்கும் அதுக்குரிய பதிவை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக உள்ளே போகணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். நைவ பிரதிஷ்டிதம். அப்போ இதில் அவருக்கு சத்திய சங்கல்பம் கொடுத்துருக்காரு. ஒரு தடவை உனக்கு நல்லா இது மனசில் பதிஞ்சிச்சுன்னா இது என்னாகாது, உனக்கு போகாது. அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இருக்குது. இப்போ ஞானம் வந்து நமக்கு அபரோக்ஷ ஞானம் வந்து மகா வாக்கியத்தினால வந்துருச்சு. சொல்லிட்டார் வந்து இது வந்து உனக்கு தத்துவமசி அப்படிங்கிறதுனால வந்துருச்சு. ஆனால் இதை நம்ம எப்படி ஓனப் பண்ணுறது, அதுக்கு இன்னும் நமக்கு நிறைய டெக்னிக்லாம் சொல்ல போகிறது. எதனால நமக்கு மறந்து போகுது, எப்படி இதை வந்து நம்ம ஆள் மனசில் பதிய வைக்க போகலாம். இப்போ இடையில நான் சொன்னது சும்மா என்னோட இதில் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு சும்மா டிப்ஸ். இன்னும் உங்களுக்கு இதே யோசிச்சிங்கன்னா நீங்கள் 4 டிப்ஸ் கொண்டு வாங்க நாளைக்கு வரும்போது, எப்படிலாம் நிதித்தியாசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் என்ன சொல்கிறார், இந்த பரோட்ச ஞானம் ஒரு தடவை அபரோக்ஷமாச்சுன்னா திரும்ப வந்து பரோட்சம் ஆகாது. ஏன்னா இது ஒன் வே டிராஃபிக்குங்கிறாரு. ஒருக்க நீ வந்து அதை வந்து கயிறுன்னு பார்த்துட்டீன்னா அதுக்கப்புறம் அதில் நீ பாம்பை பார்க்கவே முடியாது. அது மாதிரி ஒருக்க உன்னுடைய இந்த ஜீவாத்மா நான் இல்லைங்கிறது உனக்கு நன்றாக மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அது எந்த மனசில் பதியும்? ஆசையே இல்லாத மனசில் தான் பதியும். அதுதான் நமக்கு அதில் சூக்ஷ்மம் வச்சுருக்காரு. உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா வேலை பார்க்காது. ஏன்னா நம்மளுடைய மனசு எப்போவுமே நம்ம எந்த விருத்தி நமக்கு இருக்கும், நம் விரும்பின பொருளில் இருக்கும் அல்லது நாம் வெறுக்கின்ற பொருளில் இருக்கும். நம்ம வெறுக்கின்ற பொருள் என்பது வேறை ஒன்றை விரும்புவதனால் ஒன்றை வெறுப்போம். அப்போ கடைசியில் நம்ம எதில் நிற்கிறோம்? ஏதோ ஒரு விருப்பத்தில் தான் மைண்டு வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ உனக்கு அங்கே ஒரு பொருளே இல்லை அப்படின்னா என்னாகும்? அங்கே ஒன்றுமே வந்து உட்கார முடியும். இப்போ நம்ம எனக்குள்ளே நிறையா இனிப்பு பண்டம் வச்சோம்னா எறும்பெல்லாம் வரும். பொருளே இல்லைன்னா ஒன்றுமே வராது. அது மாதிரி மைண்டில் காலியாக இருந்துச்சுன்னா எனக்கு எந்த ஆசையும் இல்லை.
அப்படி அந்த நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ, ஆசா நிகழம் துகளா இனப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். மற்றது வேண்டாமை வேண்ட பிறவாமை வரும். எதுவுமே வேண்டாம், மற்றது வேண்டாமை வேண்ட பிறவாமை வரும். நம்ம ஆழமாக நம்ம மனசில் வச்சுக்குவோம். அப்போ ஆபரோக்ஷியம் பிரதிஷ்டிதம் நன்றாக மனதில் பதிந்துவிடும் சொல்லியிருக்காரு. இதோட முடிச்சுக்குவோம். கிளாஸ் டைம் ஆயிடுச்சு.